டிவிகே தலைவர் விஜய் திருச்சி வந்து இறங்கினார். திருச்சியே ஸ்தம்பிச்சு போச்சு. வண்டி இன்ச்சு பை இன்ச்சாக நகருது. 10:30க்கு ஸ்பீச் கொடுக்க வேண்டிய டைம் 11:30 ஆகி ஸ்பீச் கொடுக்க முடியல. அந்த இடத்த போய் ரீச் பண்ண முடியல. அந்த அளவுக்கு தொண்டர்கள் கூட சூழ போயிட்டுருக்கிறாரு. பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இது சரியான பதிலடின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ரோட்டில் நின்று 15 மினிட்ஸ் பேசுகிறதுக்கு அனுமதி வாங்கினதுக்கே தொண்டர்கள் பொதுமக்களோட கூட்டம் எப்படின்னா, அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போனார் அப்படின்னா, சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா, அங்கே எவ்வளோ கூட்டம் ஸ்தம்பிச்சு போயிடும். அதனால எத்தனை பிரச்சனை ஏற்படும். அதனால தான் அவர் பொதுவாக எந்த இடத்துக்கு நேரடியாக போகிறது கிடையாது. இந்த பனையூர் பண்ணையார்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பதிலடியாக இருக்கும். இந்த கூட்டத்தை பார்த்து ஒவ்வொருத்தவங்களுடைய கட்சி தலைவர்களோட மைண்ட் வாய்ஸ் பற்றி நம்ம பேசலாமா? ஃபஸ்ட்டு சொல்லணும்னா அண்ணன் புலிகேசி சீமான் அவர்களை தான் சொல்லணும். சீமான் யாரை சாட்டை துரைமுருகனை பார்த்து உடனே வீடியோ போடு, வெறும் 10,000 பேர் தான் வந்திருந்தான், 2,000 பேர் தான் வந்திருந்தான், பின்னாடியே வந்துட்டு இருந்தான், வந்தவனே திருப்பி வந்தான் அப்படின்னு வீடியோ போடு. நான் காக்காயாக கத்திக்கிட்டு இருக்கிறேன், அவன்கிட்ட கோட்பாடு இல்லை, கொள்கை இல்லை, பேச தெரியல, வரலாறு தெரியலன்னு சொல்கிறேன். ஆனால் ஏதோ கோயில் குளத்துக்கு போயிருக்க மாதிரி குழந்தை பிள்ளைய கூட தூக்கிட்டு போயிருக்கானுங்க, யாராவது நான் சொல்கிறத கேட்குறானுங்களா அப்படின்னு புலம்பிகிட்டு இருப்பார். அவர் ஐயா ஸ்டாலின் என்ன செய்வார்? என்ன உதை, இந்த நேருவும் இந்த மகேஷ் பொய்யாமொழியும் எத்தனை கோடி வாங்கியிருப்பாங்க ஒரு கூட்டம் போடுறதுக்கு. இப்படி அவனுங்களால கூட்டம் கூட முடிஞ்சா அவனுக்கு 2 பேரையும் விட்டு முதல்ல திருச்சியிலேருந்து தூக்கணும். ஒரு நேற்று கட்சி ஆரம்பித்தவன் பாரு, ரோட்டில் நடக்க முடியல, ஒரு நாள் முழுவதும் ஸ்தம்பிக்க வச்சுட்டான். ஆனால் இவனுங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பல கோடி ரூபாய் வாங்குறானுங்க, இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியல. என்னங்க பேசிகிட்டே இருக்கும்போது லைவ் முடிஞ்சிட்டு ஐயா முக ஸ்டாலின் அவங்க லைவில் வந்துட்டுருக்காங்க. திமுக என்னும் எஃகு கோட்டையை பழைய புதிய எதிரிகளால் தொட்டு கூட பார்க்க முடியாது முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை பார்த்து பயங்கரமாக போக்குவரத்து தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிவிட்டு ஐயா அவர்கள் வந்து லைவில் வந்துட்டாங்க. அவரோட மைண்ட் வாய்ஸ் பார்க்கலான்னா அவரே நேரடியாக டிவியில் வந்துட்டாருங்க. நம்ம அண்ணா பெரியப்பா எடப்பாடி என்ன சொல்லுவாருங்க, இந்த தம்பியை எவ்வளவோ தூரம் நம்ம கூப்பிட்டு வரமாட்டேங்கிட்டாரே, இந்த பாரதிய ஜனதாவோட சேர்ந்து 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, நம்ம எப்படியாவது இன்னும் நாட்கள் இருக்குது, எப்படியாவது இந்த தம்பியை நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்ருப்பாருங்க. இப்படி பல பேரும் பல விஷயங்களை யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாங்க அப்படின்றது தான் இந்த மீடியாவுக்கெல்லாம் ஒரு இறை மாதிரி இருக்கும். ஆனால் என்னங்க, எல்லாம் ஓகே தான், இவ்வளோ பேர் வர்றாங்க, இவ்வளோ தொண்டர்கள் வர்றாங்க, இதுக்கு ஒருத்தா டிவிகே தலைவர் பேசினா நல்லா இருக்குங்க. அது மட்டும்தான் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்தளவுக்கு கூட்டம் வர்றப்போ அவங்களுக்கு பேச தெரியுது, பேச தெரியல, அதெல்லாம் இல்லைங்க. சாதாரணமாக மனசில் பட்டதை என்ன தோணுதோ அதை பேசிடலாங்க.